அதான் இந்த ஓட்டு சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சிட்டேன். சீட்டு வாங்கியாச்சு, ஓட்டு போடுறது தான். தேர்தல் வந்துருச்சு, ஓட்டு யாருக்கு போட போறேன்? தென்னை மர சின்னத்துக்கு போடுறேன். தென்னை மர சின்னத்துல யார் நிக்கிறாங்கன்னு தெரியுமா? யார் நிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா தென்னை மரத்துக்கு போடுறேன். அதாவது நீன்னு இல்லை, ரொம்ப பேர் உன்ன மாதிரி தான் இருக்காங்க. தேர்தல் வருதுன்னா முதல்ல நம்ம தொகுதியில் எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதில் ஜெயித்தவங்க எத்தனை பேர்னு பார்க்கணும். ஜெயித்த வேட்பாளர் நம்ம குறைகளை தீர்த்துருக்காங்களா, நம்மளுடைய குறைகளை எல்லாம் சட்டமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி அவங்க எதுவும் செய்யலையா, புதுசாக நிற்கிற வேட்பாளருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க செய்கிறாங்களா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும், ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அறிவுக்கண் திறந்த மாதிரி இருக்குது. இப்ப சொல்லு, இப்ப எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போற? எனக்கு பிடிச்ச தென்னை மரத்துக்கு தான் போட போறேன். மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் அரசியல்ல எந்த மாற்றமும் வராது.